யாருக்கு வழங்க இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு புள்ளி விவரத்தோடைய டேட்டா பேஸை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்காது அப்படின்றத பற்றியும் நாம ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஆட்சியிலிருந்து தமிழகத்துல கூட்டுறவு வங்கிகள்ல வழங்கப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவின் ஆதாரமாக நம்ம பார்க்கலாம். சோ இது உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தில் தகுதியான மற்றும் தகுதி அற்ற பயனாளிகளை கண்டறிய அரசு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என தெளிவுபடுத்திருக்கு. போலி ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்கள் மற்றும் வணிக நோக்கத்திற்காக கடன் பெற்றவர்கள் இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் பெற்ற தகுதியானவர்களின் பட்டியல் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் இது குறித்து விதிமுறைகள் மக்கள் புரிந்து கொள்ள இந்த வீடியோவின் மூலமாக நம்ம சொல்லலாம். குறிப்பிட்ட 8 வகையான அரசு சார்ந்த வங்கிகளில் பெறப்பட்ட கடனுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான ஏழை எளிய மக்கள் மட்டுமே பயன்பெற வேண்டும் என்பதே அரசின் முக்கியமான இலக்கு. 5 சவரன் வரை முழுமையான தள்ளுபடி. சோ வறுமை ஒழிப்பு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை பாதுகாப்பது மற்றும் அவர்களின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவது. கணினி வழியில துல்லியமான ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. யார் இதுல தகுதியானவர்கள், யார் இதுல தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு துல்லியமான டேட்டா பேஸ் கணினி வடிவுல எடுத்துட்டு இருக்காங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா கணினி வழி மூலம் நடந்த மாபெரும் பகுப்பாய்வுல 48,84,726 தங்க நகைக்கடன்கள் இருக்கு. அதுல 35 லட்சம் பேர் தகுதியற்றவர்கள், 17 லட்சம் பேர் மட்டும்தான் தகுதியானவங்க. பல லட்சம் பேருக்கு தள்ளுபடி கிடைக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமாக பெறப்பட்ட 48 லட்சத்துக்கு மேலான கடன்கள் கணினி மூலம் கடுமையான பகுப்பாய்வு, இதில் முறைகேடுகள் கடுமையான வடிகட்டுதல்கள் அனைத்துமே இதுல செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ தள்ளுபடிக்கான முக்கியமான இந்த மூன்று சரிபார்ப்பு அட்டவணைகள் இது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா அளவு, நகைக்கடன் அளவு சரியாக 5 சவரன் அளவிற்கு குறைவாக இருக்கணும். கூட்டுறவு வங்கிகள், அரசு கீழே இயங்கும் கூட்டுறவு வங்கிகள், வேளாண்மை துறை வங்கிகள், கிராம வேளாண் துறை வங்கிகள்ல கடன் பெற்றிருக்கணும். அடையாளம், ஒரே குடும்ப அட்டைக்கு ஒன்று மட்டும்தான். விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பெறப்பட்டிருக்க கடன்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும். எந்தெந்த வங்கிகள்ல தள்ளுபடி, யாருக்கு இதுல தள்ளுபடி கிடையாது. சோ இதுல பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் அனைத்துமே தள்ளுபடி. தனியார் நிதி நிறுவனங்கள், பிற பொதுத்துறை வங்கிகள், SBI, இந்தியன் பேங்க் போன்றவைகள் தகுதியற்றவை. வதந்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம். என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு உண்டான பணிகளை செஞ்சுட்டு வாங்க. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு விதிமுறை, குடும்ப தலைவிக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன் தள்ளுபடி, மற்ற கடன்கள் இருந்தால் அதை நிராகரிக்கப்படும். ஒரு குடும்ப அட்டையை பயன்படுத்தி 4 அல்லது 5 கடன்கள் பெற்றிருந்தால் அவை அனைத்திற்கும் தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். காலக்கெடு கொடுத்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நிராகரிப்பு எல்லாமே செய்வாங்க. யாருக்கெல்லாம் கண்டிப்பாக தகுதி அற்றவர்கள், அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், ஆவணங்கள் இல்லாதவர்கள், ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு முறையாக சமர்ப்பிக்காதவர்கள், வணிக நோக்கத்துடன் கடன் பெற்றவர்கள். சோ அத விவசாயத்தை தவிர மற்ற நோக்கத்தோட கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. சோ ரேஷன் கார்டுக்கு முறைகேடுகளுக்கு எதிரான நடவடிக்கை, ஒரு குடும்பம் ஒரு அட்டையை பயன்படுத்தி 4 அல்லது 5 வெவ்வேறு கடன்களை பெற்றிருந்தால் அனைத்து கடன்களுமே ரத்து செய்யப்படும். சோ தகுதியானவர்களுடைய பட்டியலை தற்சமயம் அடுத்த கட்ட நடவடிக்கையில தயாரிக்கிறாங்க. அரசு வசம் முழுமையாக பட்டியல் இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, குறிப்பிட்ட காலக்கெடுவில் பெறப்பட்ட கடன்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பு விரைவில் வெளியாகும். வங்கி எதா இருந்தாலும் நீங்க வங்கியை மட்டும் அணுகிக்கோங்க. அறிவிப்பு வெளியாகும் போது உங்கள் வங்கி கணக்கு மூலம் நேரடியாக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.